நீலாம் அதுக்கு தகுதி இல்லை, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு அது வராது, டைம் வேஸ்ட் பண்ணாத. தன்னோட ரத்தத்தை வித்துதான் ஒருவேளை சாப்பாடே சாப்பிட்டுருக்காரு. போற பஸ்ல ஏறி வேளச்சேரி போகணும்னு நினைச்சா கண்டிப்பா போக முடியாது. நீங்க இங்க பாத்துட்டு இருப்பீங்க, பக்கத்துல டிவி பாப்பீங்க, இல்ல வேற யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. 9th செஞ்சுரியில எனர்ஜிக்காக குடிச்ச ஒரு காஃபி இன்னைக்கு ட்ரெண்டுக்காக ஸ்டார்பக்ஸ்ல குடிச்சிட்டு இருக்கோம். ஸ்டார்பக்ஸ்ன்னு சொன்ன உடனே உங்கள நிறைய பேருக்கு ஞாபகம் வந்திருக்கிறது அங்க இருக்க ஹை ரேட் காஃபிஸ் தான். ஒரு ஸ்டார்டிங் ரேட்டே அங்க 300 ரூபாய் 400 ரூபாயில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படிப்பட்ட ஸ்டார்பக்ஸ் வேர்ல்டு வைடா இவ்வளோ ஃபேமஸா இருக்க ஸ்டார்பக்ஸோட ஃபவுண்டரோட கதை என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கையில பெரிய ஆளா இருக்காரு தெரியுமா? அவரு தன்னோட ரத்தத்தை வித்துதான் ஒருவேளை சாப்பாடே சாப்பிட்டுருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் எப்படி வேர்ல்டு வைடு இவ்வளோ பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியை உருவாக்குனாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு தன்னோட வாழ்க்கையில ஒரு சின்ன வயசுல இருக்கும் போது தன்னோட அப்பா ரொம்பவே கஷ்டப்பட்டதை தன்னோட கண்ணால பார்த்திருக்காரு. அவர் கஷ்டப்பட்டு வேலைக்கு போறதா இருக்கட்டும், சாப்பாட்டுக்கே வழி இல்லாம அவங்க அம்மா அவங்களோட சாப்பாடு எடுத்து அவங்க அப்பாவுக்கு கொடுக்கறதா இருக்கட்டும், இப்படி கஷ்டத்தெல்லாம் பார்த்து வளர்ந்த நம்மளோட ஹார்ட்வர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஸ்போர்ட்ஸ்ல நிறைய ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் கோட்டால அவருக்கு ஒரு காலேஜுக்கு சீட்டு கிடைக்குது. அந்த வாய்ப்பை நல்லா பயன்படுத்திக்கிட்ட நம்மளோட ஹார்ட்வர்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவரு அந்த சீட்டை கரெக்டா பயன்படுத்தி அவரோட கிராஜுவேஷனை முடிக்கிறாரு. அப்படி முடிச்சு வெளில வர ஹார்ட்வர்ட்ஸுக்கு ஒரு பெரிய ஆசையா இருக்கிறது ஸ்டார்பக்ஸ் காஃபி ஷாப்ல போய் வேலை செய்யணும் தான். அப்போ 1982ல ஸ்டார்பக்ஸ் ஒரு காஃபி பீன் கடையா மட்டும்தான் இருந்தது. அதாவது இந்த காஃபி கொட்டையெல்லாம் சேல் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒரு கடையா தான் இருந்தது. அதோட ஃபவுண்டர்ஸ் ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் தான். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெரி, ஜேவர் அண்ட் கார்டன். அந்த 3 பேரும் தான் அந்த கம்பெனியை ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த கம்பெனில ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவா தான் நம்மளோட ஹார்ட்வர்ட் போய் சேர்றாரு. அப்படி சேர்ந்த அவரு கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அவருக்கு இத்தாலிக்கு போக வேண்டிய ஒரு வாய்ப்பு வருது. அந்த வாய்ப்புக்காக அவர் இத்தாலி போறாரு. இத்தாலி போயிருக்கும் போது அந்த இடத்துல பார்த்தா அங்க இருக்க ஒரு காஃபி ஷாப்ல வந்து அவங்க காஃபி குடிக்கிறதையே ஒரு ட்ரெண்டா யூஸ் பண்றாங்க. அதாவது அந்த காஃபி குடிக்கும் போது அங்க இருக்க அந்த என்விரான்மெண்டா இருக்கட்டும், அந்த இடம், அந்த இடத்துல அவங்க வேலை செய்யறதுக்காக அந்த காஃபி ஷாப்பை யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு வந்த நம்ம ஹார்ட்வர்ட் மனசுல நம்மளும் ஏன் நம்மளோட ஸ்டார்பக்ஸை இப்படி மாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறாரு. ஸோ அங்க இருந்து நேரா அவர் நியூயார்க்கு வராது. நியூயார்க்கு வரும்போது அந்த ஒரு 3 பேர்கிட்ட, அந்த ஸ்டார்பக்ஸ் ஓனர் கிட்ட அவர் அதை பத்தி சொல்றாரு. ஆனா அந்த டைம்ல அவங்க யாருமே அதை ஓகே பண்ணல. ஸோ அதனால அவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொந்தமா ஒரு கடையை வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு காஃபி ஷாப்பை ஓபன் பண்ணலாம் இந்த ஒரு ஐடியாவை யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு. அப்படி ட்ரை பண்ணும்போது இந்த ஐடியாவை எப்படியும் ஒரு 250 பேருக்கு மேல சொல்றாரு. ஆனா எல்லாருமே அவரை ரிஜெக்ட் பண்றாங்க. யாருமே அவரோட ஐடியாவுக்கு சக்சஸ் கொடுக்கவே இல்லை. ஒரு 10-15 பேர் தான் சக்சஸ் கொடுக்குறாங்க. அந்த சக்சஸை யூஸ் பண்ணி நியூயார்க்லயே ஒரு பெரிய காஃபி ஷாப்பை அவரு உருவாக்குறாரு. அந்த காஃபி ஷாப்போட இன்ஃப்ளூயன்ஸ் மூலமா அதுல வந்த பணத்தை வச்சு ஸ்டார்பக்ஸ் அவர் விலைக்கு வாங்குறாரு. அந்த டைம்ல இருந்துதான் ஸ்டார்பக்ஸுக்கு அவர் ஓனரா மாறுறாரு. ஸோ ஒரு சின்ன பையன் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ரத்தத்தை விட்டு செலவு பண்ண ஒரு பையன் ஸ்டார்பக்ஸை சொந்தமா வாங்கி இன்னைக்கு 30,000க்கு மேல ஸ்டார்பக்ஸ் உலகம் ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிருக்காரு அப்படின்னும் போது இவரு அதுக்கு ஃபாலோ பண்ணது 5 விஷயம் தாங்க. அந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் நீங்க கண்டிப்பா சக்ஸஸ் அடைய முடியும். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இன்னும் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா டில் த எண்ட் பாருங்க. நீங்க கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் ஒரு சேஞ்சஸை உருவாக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஃபேமிலிஸ், நான் உங்க அமிர்தா, இது உங்க அமிர்தா வில்சன் சேனல். ஸோ அவரு ஃபாலோ பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாரிட்டி. இப்போ நம்மளுக்கு ஏன் கிளாரிட்டி முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்றோம் அப்படின்னும் போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து ஒரு வேளச்சேரி போறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வேளச்சேரி போறேன் அப்படின்னா நான் வேளச்சேரி பஸ்ல ஏறி போனாதான் நான் வேளச்சேரி போக முடியும். நான் பாரிஸ் போற பஸ்ல ஏறி வேளச்சேரி போகணும்னு நினைச்சா கண்டிப்பா போக முடியாதுல்ல. ஸோ அதே மாதிரிதான் வாழ்க்கையிலயும் நீங்க எங்க போகணும் அப்படின்ற கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தா மட்டும்தான் உங்களால சக்சஸ்ஃபுல் பீப்புளா மாற முடியும். நீங்க அது தெரியாமே நான் இங்க போகணும், ஆனா எப்படி போறதுன்னு தெரியல, ஆனா
இது என்னோட டெஸ்டினினாவும் எனக்கு தெரியல, எனக்கு ஒண்ணுமே புரியல, அந்த மாதிரி குழப்பத்துல இருந்தீங்கன்னா உங்களால கண்டிப்பா அச்சீவ் பண்ண முடியாது. சோ தயவு செஞ்சு குழப்பத்துல இருந்து வெளில வாங்க. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களுக்கு எது வரும் அப்படின்றதுல முதல்ல கிளாரிட்டியா இருங்க. உங்களால எதை அச்சீவ் பண்ண முடியும்ன்றதுல கிளாரிட்டியா இருங்க. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எந்த ஒரு பினான்சியல் பேக்ரவுண்ட்ல வேணாலும் இருக்கலாம், எந்த ஒரு சுச்சுவேஷன்ல வேணாலும் இருக்கலாம். ஆனா நீங்க சக்சஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா உங்களோட மைண்ட கிளாரிட்டியா வைங்க, போக்கஸ்டா வைங்க. அப்ப மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். சோ நீங்க எந்த ஒரு விஷயத்த பத்தியும் கவலைப்படாதீங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கமிட்மெண்ட். அதாவது இப்ப இருக்க நிறைய பேருக்கு இல்லாத ஒரு விஷயம் தான் இந்த கமிட்மெண்ட். கமிட்மெண்ட்னு சொன்னாலே பயந்து தலை தெரிச்சு ஓடுறோமே தவிர எந்த ஒரு விஷயத்துலயும் நம்ம கமிட்டடா இருக்கிறதே கிடையாது. ஈவன் அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல இந்த போனே நீங்க பாத்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த போனை நீங்க இங்க பாத்துட்டு இருப்பீங்க, பக்கத்துல டிவி பாப்பீங்க, இல்ல வேற யார்கிட்ட பேசிட்டு இருப்பீங்க. ஒரு கமிட்மெண்டா இந்த வீடியோவே உங்களால பார்க்க முடியல அப்படின்னும் போது உங்க மைண்ட் செட் எப்படி இருக்குன்றத யோசிச்சு பாருங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு விஷயம் எடுத்தாலும் சரி, நான் கிளாரிட்டியா என்னோட முடிவை நான் எடுத்துட்டேன், அதுல நான் இதுக்கப்புறம் கமிட்மெண்டா என்னோட லைஃப்ல நான் எல்லாத்தையும் அந்த விஷயத்துக்கு கொடுத்து என்னோட அட்டென்ஷனை மொத்தமும் அங்க போட்டு நான் பெரிய ஆளா மாறுவேன்னு நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால மாற முடியும். நீங்க கிளாரிட்டி மட்டும் இருந்துருச்சு, நான் கிளாரிட்டி வச்சுட்டு நான் எல்லாமே பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது முடியாது. கமிட்மெண்ட் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கான்பிடன்ஸ். அதாவது இது நம்மள நிறைய பேர்கிட்ட இந்த ஒரு விஷயமும் இருக்காது. இது ஏன் இருக்காது அப்படின்றதுக்கு காரணத்தை நான் சொல்றேன். இது ஏன் இருக்காது அப்படின்னா நம்மள சுத்தி இருக்கவங்களாலதான் நம்ம கிட்ட இருக்காது. சோ இப்ப ஏன் இது நம்மள சுத்தி இருக்கவங்களால நம்ம கிட்ட இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஒரு கிளாரிட்டிக்கு வந்துருவோம், இதைதான் நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிட்மெண்ட்லயும் நம்ம வந்துருவோம். ஆனா இந்த கான்பிடன்ஸ் நம்ம கிட்ட ஏன் லேக் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கவன் நம்ம இந்த தான் நான் பண்ண போறேன் அப்படின்னு போய் சொல்லும் போது, நீலாம் அதுக்கு தகுதி இல்லை, உன்னால் அதெல்லாம் பண்ண முடியாது, உனக்கு அது வராது, டைம் வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லி நம்மள டிமோட்டிவேட் பண்ணுவோம். அப்படி டிமோட்டிவேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ அவன் சொல்றது ஒருவேளை உண்மையாக தான் இருக்குமோ, நம்மளுக்கு வராதோ, நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்றோமோ. ஸோ என்னைக்குமே சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அடுத்தவன் பேச்ச கேட்காதீங்க. சக்சஸ் அப்படின்றது ஒரே நாள்ல இப்படி சொடக்கு போட்டோன்னு நடக்கிற விஷயம் கிடையாது. அது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா அந்த சக்சஸ் உங்களுக்கு நிலைச்சு நிற்கும். இது வந்தது உடனே போயிடும். இதுவே கொஞ்ச நாள் கழிச்சு வர சக்சஸ் உங்களுக்கு உங்க வாழ்க்கை ஃபுல்லா உங்க கூட நிற்கும். ஸோ நீங்களே யோசிச்சு பாருங்க, அப்படி ஒரு சக்சஸ் வேணுமா, இல்லை இன்ஸ்டன்ட் எனர்ஜி மாதிரி இன்ஸ்டன்டா வேணுமா? ஸோ இன்ஸ்டன்டா வேணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க தோத்துருவீங்க. யூ ஆர் ராங். ஸோ எவன் பேச்சையும் கேட்காதீங்க, யாரு பேச்சையும் கேட்காம தெளிவா டிசைட் பண்ணுங்க. உங்களோட கான்ஃபிடென்ட் லெவலை இழக்காதீங்க. நாலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா கியூரியஸ். கியூரியஸா ஏன் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க கியூரியஸா இருந்தா மட்டும்தான் புதுசா சில விஷயத்த கத்துக்க முடியும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு குழந்தை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, கொஞ்சம் பேச தெரிஞ்ச உடனே கியூரியஸா பல கொஸ்டினை கேட்கும். இது ஏன் நடக்குது, அது ஏன் நடக்குது, அது அப்படி நடக்குது, இந்த ஃபேமிலியா இப்படி சுத்துது அப்படின்னு சொல்லி பல கேள்வியை கேட்கும். அதுக்கு காரணம் அந்த குழந்தைக்குள்ள இருக்க கியூரியாசிட்டி தான். ஸோ உங்களுக்குள்ளேயும் ஒரு கியூரியாசிட்டி இருந்ததுன்னா மட்டும்தான் நீங்க எந்த ஒரு விஷயத்த அடையணும்னு நினைச்சீங்களோ அதுல நான் எப்படி என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நாளும் புது ஐடியாஸ் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ உங்களோட மைண்டை எப்பவுமே டம்ப் பண்ணிட்டு, நான் கிளாரிட்டி பண்ணிட்டேன், நான் கமிட்மெண்ட் பண்ணிட்டேன், நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேன், எல்லாமே நான் இருக்கேன், பட் ஆனா கியூரியாசிட்டி இல்லை அப்படின்னும் போது கண்டிப்பா உங்களால சக்சஸ் அடைய முடியாது. இங்க சக்சஸ் ஆன எல்லாருமே அவங்களுக்கு ஒரு யூனிக்னஸை வச்சிருக்காங்க. ஸோ அந்த யூனிக்னஸை நீங்க வளர்த்துக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க கியூரியஸா இருக்கணும். கியூரியஸா இருந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த யூனிக்னஸ் உங்களுக்கு வந்துடும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கிளியர் மைண்ட் செட். அதாவது இதை சொல்லும் போதே உங்கள நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும். இப்ப நீங்க இதை பார்த்துட்டு இருக்கும்போது நீங்க என்ன மைண்ட் செட்ல இருந்தாலும் சரி, நீங்க கிளாரிட்டியா இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்க, கமிட்மெண்ட்டோட இருக்கீங்க, கியூரியாசிட்டியோட இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிடுங்க. அதுதான் கிளியர் மைண்ட் செட். அதை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸை எவனாலையும் தடுக்க முடியாது. இப்ப நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த 4 விஷயத்தையும் நம்ம பண்ணிடுவோம். ஆனா நம்ம வாழ்க்கையில இது அன்பிரடிக்டபிள் வாழ்க்கை தான். எந்த டைம் என்ன வேணா நடக்கலாம். ஆனா எது நடந்தாலும் என்னோட சக்சஸோட பாதையில நான் என்னைக்குமே தோத்து போக மாட்டேன் அப்படின்னு இல்லைங்க. என்ன நடந்தாலும் என்னோட மைண்ட் செட்டை நான் சேஞ்ச் பண்ணிக்க மாட்டேன். என்ன நடந்தாலும் என்னோட லைஃப்ல நான் டிப்ரெஷன்ல இருந்தாலும் சரி, நான் அழுதுட்டு இருந்தாலும் சரி, எனக்கு உடம்பு சரியில்லாம போனாலும் சரி, நான் என்னோட சக்சஸ் ஜேர்னில நான் போயிட்டே தான் இருப்பேன். என்ன நான் தடுத்து நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளியர் மைண்ட் செட்ல இருங்க. இல்ல நான் இன்னைக்கு டிப்ரெஷன்ல இருக்கேன்,
நான் வந்து இதை பண்ண விரும்பல, ஒரு 2 நாள் வந்து நான் போஸ்ட்போன் பண்ணிக்கிறேன், 2 நாள் கழிச்சு நான் மறுபடியும் ஆக்டிவேட் ஆயிடுவேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. கண்டிப்பா 2 நாள்ன்றது 2 வாரமா மாறும், 2 மாசமா மாறும், 2 வருஷமா மாறும், அப்படியே காணா போயிடும். ஸோ நீங்க அதுக்கு கிளியர் மைண்ட் செட்டை வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் உங்களால கண்டிப்பா சக்சஸை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த 5 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சக்சஸை யாராலையுமே தடுக்க முடியாது. நீங்க கண்டிப்பா சக்சஸ் ஆகியே தீருவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்ணி சக்சஸ் ஆனீங்க, ஏதோ ஒரு சின்ன விஷயத்துல கூட நான் சக்சஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.